ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இந்த அமைப்பை நம்ம ஷார்ட்டா வந்து டிஆர்டிஓன்னு வந்து சொல்லுவோம். இங்கிருந்து தான் நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, என்ன வகையான பணிகள்லாம் இருக்கு, எவ்வளோ வேகன்சி இருக்கு, இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் எஜுகேஷன் படிச்சிருக்கவங்களுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். இந்த வீடியோட எண்டில் நான் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது டிஆர்டிஓல இருந்து நமக்கு டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோ எனர்ஜி ரிசர்ச், இதனை வந்து நம்ம ஷார்ட்டா டிஐபிஇஆர்னு வந்து சொல்லுவோம். இங்கிருந்து தான் நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது பாதுகாப்பு உயிரி எரிசக்தி ஆராய்ச்சி நிறுவனம்னு வந்து இதை வந்து தமிழ்ல வந்து சொல்லலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து நமக்கு மொத்தமா 3 வேகன்ஸ் அவைலபிளா இருக்கு. 2 வகையான பணிகளும் கீழே வந்து அறிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு 2 வேகன்ஸ் அவைலபிளா இருக்கு. கெமிஸ்ட்ரிக்கு 1 வேகன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கிராஜுவேட் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எம்இ ஆர் எம்டெக் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். இதுக்கான டிசரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த ஃபீல்டில். இது இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு வேகன்சிக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். டிசரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1 or 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து ஈக்குவலண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கவங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் வித் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் ரெனவபிள் எனர்ஜி இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், இந்த கோர்ஸ் வந்து முடிச்சவங்கன்னா தாராளமாக வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அதாவது டிஐபிஆர்ல வந்து அட்வானியில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். ஜனவரி 17, 2025 வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு வந்து 37,000 வந்து கிடைக்கணும் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு 2 years வந்து ஒர்க் வந்து இருக்கும். இந்த 2 வகையான பணிகளுக்கும் உங்களை செலக்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இதுல வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து நல்லா இருக்கு, உங்களுடைய பெர்ஃபார்ம் வந்து சரியா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல 3 இல்ல 4 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நமக்கு கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து கொடுக்கல. மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. எஸ்சி எஸ்டி இவங்க வந்து 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா. ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட், அப்படி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் டிகிரி வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட ஆஃப்லைன் மோடில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்க இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனை அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. த சென்ட்ரல் ஹெட் டிஐபிஆர் டிஆர்டிஓ கோராபதாவ், போஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்ஜுனாபூர், அட்வானி 263 139 நைனிடால் டிஸ்ட்ரிக்ட், உத்தரகாண்ட். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனை வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். நீங்க அவங்க மென்ஷன் பண்ணிக்க டேட்டுக்குள்ள வந்து அப்ளை பண்ண பாருங்க. வேகன்சி வந்து கம்மியா இருக்கு, இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்லாம் இருக்காதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாராளமா வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது, அதனால வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து நீங்க இன்டர்வியூக்கு போற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துட்டு போகணும். அதோட பார்த்தீங்கன்னா 1 ஜெராக்ஸ் காப்பியும் வந்து கேட்குறாங்க. அதையும் வந்து மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஜனவரி 17, 2025 மார்னிங் 9 மணிக்கு வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த அட்ரஸுக்கு. அதனால வந்து நீங்க விருப்பம் இருக்கவங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதுக்கு வந்து விருப்பம் இருக்கவங்க அப்படின்னாலே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. இல்லை உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைன் மோட் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நம்பர் இது வந்து ஒன்லி ஆஃபீஸ் யூஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்க அப்ளை பண்றதுக்கான நேம் வந்து குடுத்து, போஸ்ட் கோட் வந்து கட்டாயம் நீங்க வந்து அங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளைடு சப்ஜெக்ட் அடுத்து உங்களுடைய நேம் வந்து ஃபுல் நேம் வந்து கரெக்ட்டா எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய அப்பா பேரு, இமெயில் ஐடி வந்து வேலிடான இமெயில் ஐடியா குடுங்க. மொபைல் நம்பர் வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா குடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ் வந்து இப்போதைக்கு எவ்வளோ இருக்கு அதையும் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன கேட்டகரி அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க மென்ஷன் பண்ணிட்டு அதோட வந்து உங்களுடைய அந்த ப்ரூஃப் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புங்க. அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஒண்ணு தான் இருந்தாலும் நீங்க இது எல்லாமே அனுப்புங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் இதுக்கு வந்து நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து கூட நீங்க அனுப்பலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் லைனா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நீங்க வந்து நீட்டு, கேட்டு இந்த மாரி எக்ஸாம்லாம் வந்து எப்போ வந்து அ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான டேட் எல்லாம் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதன்படி உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு டேட் வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி செல்ஃப் டச் பண்ணி அவங்க கேட்டிருக்க அதாவது மார்க் ஷீட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடுற மாரி இருக்கும். எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி தான். ஒரிஜினல் எதுவும் அனுப்பிடாதீங்க. இன்டர்வியூக்கு தான் நீங்க ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போணும். இந்த வீடியோவ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.